சரி, போன சாப்டர்ல ஒரு பெரிய சண்டைக்கு பிறகு ஒரு புது ஆள் வந்தான் இல்லையா? நாடியாவ பாக்கு, நீ தான் இன்கார்னேஷன் ஆஃப் விங்ஸ்னு சொல்லி இருப்பான். பட் அதுல ஒரு ட்விஸ்ட். என்னன்னா, நாடியாவுக்கு பின்னாடி ஒரு சின்ன பையன் இருப்பான். நாடியா கூட அந்த பையனை ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பா. இப்ப என்னன்னா, அந்த பையன் ஒரு அழகான ஆளா மாற நல்லா ஹையா லாங் ஹேர் வச்சுக்கிட்டு இருக்கான். முதல்ல இந்த சாப்டர்ல வர்ற ரெண்டு புது ஆளுங்கள பத்தி தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஒன்னு, பெஹரான். இவன் தங்க நிறத்துல கவசம், தலையில கொம்பு மாதிரி ஹெல்மெட் எல்லாம் போட்டிருக்கான். இவன் உண்மையான அவதாரோட ஒரு தளபதி, இல்லனா ஒரு முக்கியமான வேலைக்காரன் மாதிரி. 2, உண்மையான அவதார், த மாஸ்டர் அவதார். இவன் தான் உண்மையான மெயின் வில்லன். நீளமான வெள்ளை முடி, கட்டுமஸ்தான உடம்புன்னு பார்க்கவே ஒரு கடவுள் மாதிரி இருக்கான். இவன் தான் பால்சாக்கோட பழைய எஜமான், அதாவது மாஸ்டர். இனிமே இவனை மாஸ்டர் அவதார்னே சொல்லுவோம். இப்போ கதைக்குள்ள போலாம். சாப்டர் ஆரம்பமே அந்த முயல் காது பொண்ணு ஒயிட் ஃபுட் ஒரு மரத்து மேல நின்னு யாருக்கோ ரிப்போர்ட் பண்ற மாதிரி தான் தொடங்குது. நான் சொன்ன மாதிரி கோயிலுக்கு மேல வானத்துல ஒரு பிளவு ஏற்பட்டுச்சு. உண்மையான விங்ஸ் அவதார் இப்போ இந்த ஊருக்குள்ள தான் இருக்காருன்னு சொல்றா. இப்போ ஒரு முக்கியமான விஷயம். அவ பேசிட்டு இருக்கும்போதே அவளுக்கு தெரியாம அனந்தாவோட குட்டி சிவப்பு பல்லி பக்கத்துல இருக்கிற மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சிருந்து அவளை ரொம்ப கோபமா சந்தேகமா முறைச்சு பார்த்துட்டு இருக்கு. இதுல இருந்து அந்த பல்லி ஒரு சாதாரண பிராணி இல்ல, அதுக்கும் அறிவு இருக்கு, அதுக்கு ஒயிட் ஃபுட் மேல நம்பிக்கை இல்லைன்னு நல்லாவே தெரியுது. அடுத்த சீன்ல அந்த மாஸ்டர் அவதார் ரொம்ப கெத்தா நடந்து வர்றான். அவன் வந்தாலே அந்த இடமே ஒரு மாதிரி அதிருது. சண்டை நடந்த இடத்துல இருக்கிற நாடியாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலிக்குது, ஏதோ ஒரு பெரிய ஆபத்தை உணர்ற மாதிரி. அவ திரும்பி பார்த்தா அங்க இந்த மாஸ்டர் அவதார் நிக்கிறான். அவனுக்கு முன்னாடி அடிபட்டு ரத்த காயத்தோட சாகுற நிலைமையில இருக்கிற பால்சாக் மாஸ்டர் அவதார பார்த்து கோபமா அழுகையா கத்துறான். நீ நீ எப்படி இங்க வந்த? என்ன மறந்துட்டியான்னு கேட்டுட்டு, என் மேல விசுவாசமா இருந்த என்னோட ரெக்கைகளையே இரக்கமில்லாம பிடுங்கி எடிஞ்ச இரக்கமில்லாத எஜமானனே, உன்னை எப்படி நான் மறப்பேன் அப்படின்னு கதறான். அந்த மாஸ்டர் அவதார் ரொம்ப கூலா சொல்றான், நீ போலி பெருமையில மயங்கி கிடந்த, அதனால தான் உன்னை தண்டிக்க அப்படி செஞ்சேன்னு. அதுக்கு பால்சாக், அந்த ரெக்கைகளை திரும்ப வாங்கறதுக்காக தான் நான் ஆயிரக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்து இந்த அசிங்கமான உடம்ப வளர்த்தேன்னு சொல்றான். ஆனா அந்த மாஸ்டர் அவதார் ஈவிரக்கமே இல்லாம ரொம்ப பரிதாபமா இருக்கன்னு சொல்லிட்டு தான் சக்தியால பால்சாக்கோட உடம்ப மொத்தமா தூள் தூளா அழிச்சிடுறான். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. அந்த வெள்ளை முடி அவதார் சின்ன பையனா இருக்கிற அனந்தா கிட்ட பேசிட்டு இருக்கான். அந்த இடம் மொத்தம் நெருப்பால எரிஞ்சிட்டு இருக்கு. அப்ப அந்த அவதார் அனந்தா கிட்ட சொல்றான், பையா, எனக்கு ஒரு கனவு இருக்கு. இந்த உலகத்தை கடவுளோட உலகத்தோட இணைக்கிற ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும். அதுக்காக இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் நான் எதிரியா மாத்திக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் நிறுத்த மாட்டேன். ஒரு பெண் அனந்தாவை பார்த்து, பத்திரமா போயிட்டு வா அனந்தான்னு சொல்றாங்க. இந்த ஃப்ளாஷ்பேக் மூலமா அனந்தாவுக்கும் இந்த வில்லனுக்கும் முன்னாடியே ஒரு பெரிய தொடர்பு இருக்குன்னு உறுதியா தெரிய வருது. ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு இப்ப நடக்கிற இடத்துக்கு வர்றோம். அந்த மாஸ்டர் அவதார் அனந்தா இருக்கிற இடத்தை உணர்ந்து கடைசியா உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றான். அடுத்த செகண்ட் அனந்தாவோட அந்த முழு கருப்பு சிவப்பு டிராகன் உருவத்துல கர்ஜிச்சிட்டு இருக்கிற இடத்துக்கு அந்த அவதார் வந்துடுறான். அவனோட தளபதி பெஹரான் அனந்தாவை பார்த்ததும், நான் இவனை பாத்துக்கிறேன்னு சொல்லி வேகமா தாக்க போறான். ஆனா அந்த வெள்ளை முடி அவதார் கைய காட்டி தடுத்துடுறான், நான் பாத்துக்கிறேன்னு. இதுல இருந்தே அந்த மாஸ்டர் அவதாரோட சக்தி எவ்வளவு அதிகம்னு தெரியுது. அவன் அனந்தாவோட அந்த மிருக உருவத்தை பார்த்து, உன் பேரை சொல்லுன்னு கேக்குறான். ஆனா அனந்தா கோவத்துல கர்ஜனை மட்டும்தான் பண்றான். சரி, உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லன்னு சொல்லிட்டு சண்டைக்கு தயாராகிறான். அப்போ அந்த வயசான போர் வீரன் பெர்ன்ஹார்ட், யாருன்னு தெரியுதா? ஸ்டார்டிங்ல அனந்தா வின் பண்ணது பிடிக்காம இருந்தானே, அவன்தான் அனந்தாக்கு உதவி செய்ய வர்றான். நாடியவ காப்பாத்துறான். அந்த மாஸ்டர் அவதார் 2 பேரையும் பார்த்து கோவமாகி, என் வழியில நிக்கிற எவனா இருந்தாலும் எல்லாரையும் கிழிச்சு போட்டுருவேன்னு கத்திட்டு தாக்குறான். அந்த தாக்குதல அனந்தா தடுத்துடுறான். அப்புறம் அவங்களுக்குள்ள பயங்கரமா சண்டை நடக்குது. அப்ப அனந்தாக்கு விங்ஸ் வருது. இப்பதான் அவனை பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட் டிராகனா மாறி இருக்கான். கடைசியா அந்த மாஸ்டர் அவதார் அனந்தாவன ஒரு கம்ப்ளீட் உருவத்தை பார்த்து ஒரு மாதிரி புன்னகையோட சொல்றான், இந்த முகமும் எனக்கு நல்லா தெரிஞ்ச முகம்தான், கருப்பு டிராகன் ஆழி தஹாக்கா. அப்படின்னா அனந்தா சாதாரண ஆள் இல்ல, அவன் ஒரு பழம்பெரும் சக்தி வாய்ந்த கருப்பு டிராகன்னு இந்த வில்லனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அவனோட உண்மையான பெயர் ஆழி தஹாக்காவா இருக்கலாம்.
இந்த பெரிய மிரட்டலான உண்மையோட இந்த சாப்டர் முடியுது. இனிமேதான் இவங்க 2 பேருக்கும் நடுவுல உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்கப் போகுது. சாப்டர் 10. சாப்டர் தொடங்குறதே அனந்தாவோட மனசுக்குள்ளதான். அவன் தனியா ஒரு இடத்துல இருக்கான். சுத்தி பார்க்கும்போது அந்த இடம் முழுவதும் எரிமலை குழம்பு மாதிரி சிவப்பா அழிஞ்சு போன ஒரு நிலமா இருக்கு. நான் எங்க இருக்கேன்? இது ரொம்ப மோசமான இடமா இருக்கேன்னு அனந்தா யோசிக்கிறான். அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. இங்கிருந்து நான் வெளியே போகணும். ஆனா வெளியே போய் எங்க போறதுன்னு தனக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனோட மனசுக்குள்ள ஒரு குரல் கேக்குது. அது ரொம்ப ஆழமா ஞாபகப்படுத்து அப்படின்னு சொல்லுது. உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்ட உன்னோட பழிவாங்கலுக்கு காரணமான அந்த வெறுக்கத்தக்க உருவத்தை நினைத்து பாரு அப்படின்னு அந்த குரல் சொல்லுது. உடனே அனந்தாக்கு முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான கொடூரமான இருண்ட டிராகன் உருவம் தோணுது. அத பார்த்து அனந்தாவே மிரண்டு போய் சொல்றான், நீ ஆழி தஹாகா, ஆசி தஹாகா. அந்த பெரிய டிராகன் அனந்தாவை பார்த்து, சபிக்கப்பட்டவனே, உன்னோட கோபத்துல நீயே மூழ்கி முடிவே இல்லாம அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லுது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அனந்தா இப்போ இருக்கிறது அவனோட மனசுக்குள்ள. அவனோட கோபமும் பழிவாங்கும் உணர்வும் அவனையே தாக்குற மாதிரி ஒரு சீன் இது. கட் பண்ணா நிஜ உலகத்துல அனந்தா அவனோட டிராகன் உருவத்துல பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் கண்ணு முன்னாடி இருக்கிற எல்லாரையும் தாக்குறான். அந்த மாஸ்டர் அவதார் இத பார்த்து அவனுக்கு என்ன சுயநினைவு போய் ஒரு வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி மாறிட்டானா, ரொம்ப பரிதாபமா இருக்கேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு தயாராகிறான். அவனோட தளபதி பெஹரோன் அந்த மாஸ்டர் அவதாரோட சேர்ந்துக்கிறான். இப்போ 2 பெரிய வில்லன்களும் ஒன்னு சேர்ந்து அனந்தாவோட மோதுறாங்க. அனந்தா தன்னோட டிராகன் உருவத்திலிருந்து பயங்கரமா நெருப்பு கக்க அத பெஹரோனும் மாஸ்டர் அவதாரும் அவங்களோட சக்தியை வச்சு தடுக்கிறாங்க. அந்த சண்டை ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. சண்டைக்கு நடுவுல அந்த வயதான போர் வீரன் பெர்ன்ஹார்ட் தன் கோடாரியோட வந்து மாஸ்டர் அவதாரன் நேருக்கு நேர மோதுறான். அவரோட வீரத்தை பார்த்து மாஸ்டர் அவதாரே, நீ என்னோட எதிரியா இருந்தாலும் உன்னை பார்த்தா எனக்கு பாராட்டணும்னு தோணுது பெர்ன்ஹார்ட் அப்படின்னு சொல்றான். அதுக்கு பெர்ன்ஹார்ட், நான் என் நண்பர்கள் வர்ற வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாது, நான் இங்கேயே சாகிற வரைக்கும் சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு தாக்குறான். ஆனா மாஸ்டர் அவதார் ரொம்ப சுலபமா பெர்ன்ஹார்ட்ட ஒரே அடியில அடிச்சு தூக்கி வீசிடுறான். அப்போதான் நம்ம நாடியாவரா அடிபட்டாவ, உன்னோட பழைய உருவத்துல இருந்து நீ எவ்வளவு மாறிட்ட இல்லையா அப்படின்னு மாஸ்டர் அவதாரை பார்த்து கேக்குறா. அதுக்கு மாஸ்டர் அவதார், நான் அவனை சந்தித்தேன் அப்படின்னு சொல்றான். இதுல இருந்து நாடியாவுக்கும் இந்த மாஸ்டர் அவதாருக்கும் முன்னாடியே பழக்கம் இருக்குன்னு தெரிய வருது. மாஸ்டர் அவதார் நாடியா கிட்ட அவளோட சக்தியை பத்தி பேசுறான். நீயும் அந்த பெரிய மரத்தால தேர்ந்தெடுக்கப்பட்டவதான்னு சொல்லிட்டு தான் சக்தியை காட்டுறான். அவன் உடம்புல இருந்து பயங்கரமா மின்னல் வருது. அவன், ஆயிரக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்து ஒரு கூண்டில் அடைக்கப்பட்ட என் சகோதரனே, உன் பெயர் என்ன அப்படின்னு கேக்குறான். அந்த மின்னலுக்குள்ள இருந்து ஒரு உருவம் வெளியே வருது. அது ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்கு. ஆனா அவனோட கண்கள் சிவப்பா பார்க்கவே பயங்கரமா இருக்கு. அந்த பையன் சொல்றான், ஜிஸ் ஜிஸ் அப்படின்னு. ஜிஸ் வெளியே வந்த உடனே ஒரு பயங்கரமான வேகத்துல அனந்தாவோட டிராகன் உருவத்தை தாக்குறான். அவனோட தாக்குதல் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அவன் அனந்தாவை சுத்தி சுத்தி வந்து தாக்க அனந்தா நிலை குலைஞ்சு போறான். இப்போதான் முக்கியமான திருப்புமுனை. அடி வாங்கிட்டு இருக்கிற அனந்தாவோட டிராகன் வாய்க்குள்ள ஒரு பெரிய நெருப்பு பண்டு உருவாகுது. அனந்தா தான் அந்த தாக்குதலை தயார் பண்றான். அந்த பையன் ஜிஸ் இத பார்த்துட்டு பயப்படாதன்னு சொல்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறான். உடனே அனந்தா தான் வாயிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான நெருப்பு பண்ட ஜிஸ் மேல ஏவுறான். அந்த தாக்குதலோட பேரு செலஸ்டியல் ஜேட் அப்ளேஸ். ஆனா அந்த தாக்குதல் ஜிஸ் மேல படுறதுக்கு முன்னாடி மாஸ்டர் அவதார் குறுக்க வந்து தன் ஒற்றை கையால் அந்த பெரிய தாக்குதலை சர்வ சாதாரணமா நிறுத்திடுறான். அப்புறம், வானத்துல உனக்கு இடமில்லை, வெளிச்சம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒளி சக்தியை வானத்திலிருந்து அனந்தா மேல இறக்குறான். அந்த ஒளி தாக்குதல் அந்த இடத்தையே அழிகிற அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்கு. அது நேர அனந்தா மேல பட்டு அந்த இடம் மொத்தம் ஒரு பெரிய வெளிச்சத்தால மூழ்கிடுது. சண்டை முடிஞ்சதும் ஒயிட் ஃபுட் அவளோட இடத்துல இருந்து பேசுறா. ஒயிட் மரத்து கோயிலுக்கு மேல நடந்த சண்டைக்கு அப்புறம் அந்த ஒயிட் மரம் அழிஞ்சு போறத நான் பார்த்தேன். பழிவாங்கலுக்காக நம்ம நம்பி இருந்த கடைசி ஆயுதமான அனந்தா தோத்துட்டான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறா. கடைசி சீன்ல அனந்தா அடிபட்டு ரத்த காயத்தோட தரையில மனுஷ உருவத்துல மயக்கிங் கிடக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த பெரிய தோல்வியோட இந்த சாப்டர் முடியுது. சாப்டர் 11. இந்த சாப்டர் முழுக்க முழுக்க ஒரு ஃபிளாஷ்பேக். அனந்தாவோட சின்ன வயசுல என்ன நடந்தது, அவன் எப்படி அந்த மாஸ்டர் அவதார சந்திச்சான்னு காட்டுறாங்க. கதை தொடங்குறதே ஒரு பெரிய பாலைவனத்துல தான். குட்டி சிவப்பு பல்லி அவனை பின்தொடர்ந்து வருது. அப்போ ஒரு கூட்டம் காட்டு நாய்கள் அந்த குட்டி பல்லிய சுத்தி வளைச்சிடுது. அந்த பல்லி பயந்து கத்துது. உடனே அனந்தா கோபமா
தள்ளி போங்கடான்னு கத்திட்டு அந்த நாய்களை தாக்க ஆரம்பிக்கிறான். ஒரு சின்ன பையனா இருந்தாலும் அவன் ரொம்ப தைரியமா சண்டை போடுறான். சண்டை போட்டுட்டு அந்த பல்லிய பார்த்து, ஏய் நீ ஏன் என்னையே சுத்தி சுத்தி வர, உங்ககிட்ட சாப்பிட்றதுக்கு கூட எதுவும் இல்லன்னு கேக்குறான். அப்புறம் போ இங்கிருந்து போயிடுன்னு சொல்லி விரட்ட பாக்குறான். ஆனா அந்த குட்டி பல்லி திடீர்னு தன் வாயிலிருந்து ஒரு சின்ன நெருப்ப கக்குது. அத பார்த்து அனந்தா ஷாக் ஆயிடுறான். மூச்சு விடுறியா? அப்போ நீ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த பாலைவனத்துல ஒரு பெரிய ராட்சச மிருகம் வைவன் மாதிரி திடீர்னு தோன்றி அனந்தாவையும் அந்த பல்லியவும் தாக்குது. அந்த பெரிய மிருகம் அனந்தாவை துரத்த அவன் தன் உயிரை காப்பாத்திக்க ஓடுறான். அந்த மிருகம் அவனை அடிச்சு தூக்கி வீசுது. அனந்தா நிலத்தடு மாதிரி கீழே விழ போகும்போது அங்கே மரத்தடையில ஒருத்தர் அமைதியா உட்கார்ந்துருக்காரு. அது வேற யாரும் இல்ல, நீளமான வெள்ளை முடியோடு இருக்கிற நம்ம மாஸ்டர் அவதார் தான். அந்த ராட்சச மிருகம் அனந்தாவை மறுபடியும் தாக்க வருது. இப்போ அனந்தா தன் 2 கோடாரிகளையும் எடுத்துக்கிட்டு, முடிஞ்சா வாடா, கருப்பு டிராகனோட வாரிசோட சக்தியை உனக்கு காட்டுறேன்னு சண்டைக்கு தயாராகிறான். ஆனா அந்த மிருகம் அவனை தாக்குறதுக்கு முன்னாடியே அந்த மாஸ்டர் அவதார் கண்ணாலேயே அந்த மிருகத்தை மிரட்டி பயந்து ஓட வச்சிடுறாரு. அப்புறம் அவர் அனந்தா கிட்ட வந்து ரொம்ப அமைதியா, தம்பி நீ நலமான்னு கேக்குறாரு. அனந்தா அந்த நாள்ல அவரை சந்திச்சதுக்கு அப்புறம் என் வாழ்க்கை மொத்தமா மாறிடுச்சுன்னு சொல்றான். அந்த மாஸ்டர் அவதார் அனந்தாவை ஒரு பழங்குடி கிராமத்துக்கு கூட்டிட்டு வராரு. அங்க இருக்கிற மக்கள் அனந்தாவை பார்த்ததும் அனந்தா வந்துட்டான்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனா அவங்க அந்த மாஸ்டர் அவதாரை பார்த்து அவங்க பக்கத்துல இருக்கிறது யாருன்னு யோசிக்கிறாங்க. அனந்தாவோட அக்கா நூனா, ஆஷிதா வேகமா ஓடி வந்து, அனந்தா எங்க இவ்ளோ நாள் போயிருந்த? அந்த ஆவி உலகத்துக்குள்ள தனியா சுத்த போனியா? ஏதாவது பெருசா இருந்தா என்ன பண்றதுன்னு கோபமாவும் பாசமாவும் திட்டுறா. அப்புறம் அந்த மாஸ்டர் அவதார பார்த்து நீங்க யாருன்னு கேட்கும்போது திடீர்னு அவளுக்கு இருமல் வந்து ரத்தம் வருது. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியுது. அனந்தா பதறி போய், அக்கா உனக்கு ஒன்னும் இல்லையேன்னு கேட்க எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த கிராமத்தோட தலைவர் மாஸ்டர் அவதார வரவேற்பிட்டு, நீங்க எங்க ஆளு ஒருத்தனுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க, அதனால நீங்க நல்லா ஓய்வு எடுத்துட்டு போகலாம் மாஸ்டர் ரியூன்னு சொல்றாரு. அப்பதான் மாஸ்டர் அவதாரோட பேரு ரியூன்னு நமக்கு தெரியுது. அந்த தலைவர் அனந்தா கிட்ட சொல்றாரு, மாஸ்டர் ரியூ இங்க தங்குற வரைக்கும் நீதான் அவருக்கு உதவி பண்ணணும். ரியூ அந்த தலைவர்கிட்ட நான் ஒரு ஆராய்ச்சியாளன் எக்ஸ்பிளைன் பண்றாரு. நான் இந்த மாதிரி கரடு முரடான காட்டு பகுதியில இங்க இருக்கிற பழக்க வழக்கங்கள் அவதாரங்கள் பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சீன் முடிஞ்சிட்டு அவர் ஒரு மேப் எடுத்து காட்டி, நான் இந்த கண்டம் முழுவதும் பல வருஷமா பயணம் செஞ்சு பல புராண கதைகளை தேடிட்டு இருக்கேன். இந்த சிவந்த பாலைவனத்துல சொல்லப்படுற ஒரு கடவுளை பத்தி ஒரு கதையை துரத்திட்டு தான் இங்க வந்தேன்னு சொல்றாரு. அந்த தலைவர் கேக்குறாரு, நீங்க தேடி வர்ற கடவுள் யாரு? அதுக்கு மாஸ்டர் ரியூ ரொம்ப அழுத்தமா அந்த பேரை சொல்றாரு, ஆழி தஹாகா. அவர் தொடர்ந்து சொல்றாரு, கடவுள்களால் சக்தி கொடுக்கப்பட்ட 6 அவதாரங்கள்ல இவன் தான் மிக பெரியவன், ரொம்ப சக்தி வாய்ந்தவன், பயத்தோடும் பக்தியோடும் வணங்கப்படுறவன் அந்த ராட்சச அவதாரம், த பிளாக் டிராகன் ஆழி தஹாகா அப்படின்னு சொல்லும்போதே அனந்தாவோட கண்ணு மேலதான் கேமரா ஃபோக்கஸ் ஆகுது. இந்த பிளாஷ்பேக் மூலமா மாஸ்டர் அவதார் சின்ன வயசு அனந்தாவை பார்த்து அவன் தான் தேடிட்டு இருக்குங்கிறத உணராமலேயே அவங்கிட்டயே அவனை பத்தி பேசிட்டு இருக்காங்கிற ஒரு பெரிய ட்விஸ்டோட இந்த சாப்டர் முடியுது. கதை தொடங்குறதே அனந்தாவோட அக்கா ஆஷிதா உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருக்கிற இடத்துல தான். மாஸ்டர் ரியூ அவளுக்காக ஒரு மூலிகை மருந்து தயார் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கிறார். இது ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை மருந்து, உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து தெம்பை கொடுக்கும்னு அவர் சொல்றார். அத குடிச்சதும் ஆஷிதா, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல மாஸ்டர், நன்றின்னு சொல்றா. அப்புறம் ரியூவும் அனந்தாவும் வெளியே பேசிக்கிறாங்க. இன்னைக்கு மீன் பிடிக்கலாமா மாஸ்டர்னு ரியூ கேட்க அனந்தாவும் சரி சொல்றான். அப்போ அவனோட அக்கா கிட்ட, அக்கா நான் இன்னைக்கும் மாஸ்டருக்கு உதவி செஞ்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அவளோட பார்வையில ஒரு கவலை தெரியுது. ரியூவும் அனந்தாவும் ஒரு ஆத்தங்கரையில மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ரியூ அனந்தா கிட்ட கேக்குறார், நீங்க ஊருக்கு வந்து ஒரு வாரம் ஆகுதில்ல மாஸ்டர், நீங்க தேடி வந்த கருப்பு டிராகனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? அதுக்கு ரியூ சொல்றார், பெரிய முன்னேற்றம் எதுவும் இல்ல. கருப்பு டிராகனோட வாரிசுகள்னு சொல்லப்படுற உங்க முன்னோர்கள் அந்த காலத்துல வெளிநாட்டு படையெடுப்புகளை அந்த டிராகனோட உதவியோட தான் ஜெயிச்சாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இந்த ஊர் மக்கள் யாருமே அந்த டிராகனை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு பெரிய உண்மைய மலைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றார். அப்போ ரியூ அனந்தாவை பார்த்து,
நீ இன்னும் உங்க அக்காக்கு தெரியாம ரகசியமா வேட்டையாட போறியா? உடம்புல புதுசா காயங்கள் வர்றத நான் கவனிச்சிட்டு தான் இருக்கேன்னு கேக்குறார். அதுக்கு அனந்தா, மாஸ்டர், இத மட்டும் என் அக்கா கிட்ட சொல்லாதீங்க. எங்க அப்பா அம்மா நான் குழந்தையா இருக்கும்போதே உடம்பு சரியில்லாம இறந்துட்டாங்க. என் அக்கா தான் என்ன வளர்த்தா. அவ என்னை இன்னும் சின்ன பையனா தான் பாக்குறா. அவளுக்கு பாரமா இருக்க நான் விரும்பல. குளிர்காலம் வரப்போகுது. அதுக்குள்ள எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேட்டையாடி சாப்பாடு சேகரிக்கணும். அதுக்காக தான் போறேன்னு ரொம்ப உருக்கமா சொல்றான். அந்த நேரத்துல ரியூ கேக்குறார், நான் எதுக்காக இந்த 6 அவதாரங்களை தேடிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? அவங்களோட தெய்வீக வெளிப்பாடுகள, அதாவது டிவைன் ரெவலேஷன்ஸ கண்டுபிடிக்கத்தான். தெய்வீக வெளிப்பாடுகளா?ன்னு அனந்தா ஆச்சரியமா கேட்க ரியூ விளக்குறார். ஆமா, அந்த 6 அவதாரங்களோட சக்தியோட மூலமே அதுதான். அது யாருக்காவது கிடைச்சா அவங்க இந்த உலகத்தோட எல்லைய தாண்டி பார்க்கற சக்திய பெறுவாங்கன்னு சொல்றார். அப்போ அனந்தா யதார்த்தமா, அப்போ அந்த பழைய செதில்னு கேட்க ரியூ உடனே ஷாக் ஆகி அவன் தோள பிடிச்சு, உனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குல்ல, சொல்லுன்னு மிரட்டலா கேட்கிறார். அனந்தா பயந்து போய், அது அது ஒரு ரகசியம், எங்க அக்கா எனக்கு சின்ன வயசுல சொன்ன கதைன்னு ஆரம்பிக்கிறான். அனந்தா கதைய சொல்றான். எங்க முன்னோர்களை காப்பாத்தின அந்த கருப்பு டிராகனுக்கு படையெடுப்பாளர்களை அழிச்ச பிறகும் கோபம் அடங்கலையாம். அது இந்த சிவந்த பாலைவனத்தையே சாம்பலாக்குற அளவுக்கு கோபத்துல இருந்துச்சாம். தன்னைத்தானே கட்டுப்படுத்திக்கிறதுக்காக அந்த டிராகன் தன்னோட சக்தியோட மூலமான ஒரு செதில எங்க முன்னோர்கள் கிட்ட கொடுத்துட்டு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுச்சாம். அந்த செதில காப்பாத்துறதுக்காக தான் எங்க முன்னோர்கள் டிராகனின் பள்ளத்தாக்குங்கிற ஒரு கோவில கட்டி அதை இந்த ஊரோட போர்வீரர்கள் பாதுகாத்து வராங்க. இத சொன்னதும் அனந்தா, என்னோட மாணவனா இருந்தும் இதுக்கு மேல உங்களால போக முடியாது மாஸ்டர், மன்னிக்கணும்னு சொல்றான். ஆனா ரியூ அவனை பார்த்து ஒரு மாதிரி புன்னகை செஞ்சு, சரி, உனக்கு கஷ்டமா இருந்தா விட்டுடு, நீ வேற ஏதாவது இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போன்னு கேக்குறார். கடைசி ட்விஸ்ட். 2 பேரும் ஒரு உயரமான மலையுச்சிக்கு போறாங்க. அங்க போனதும் ரியூ அனந்தா கிட்ட சொல்றார், உங்க அக்காக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு காரணம் என்னன்னு நீ என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? அது அந்த கருப்பு டிராகனோட சாபத்தால தான். என்னன்னு அனந்தா ஷாக் ஆகி கேட்க ரியூ தொடர்றார், ஆமா, அந்த கருப்பு டிராகன் சாபம் மற்றும் மரணத்தோட கடவுளுக்கு சேவை செய்யற ஒரு அரக்கன். அது தன் சாபத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுக்காக தான் உங்க எல்லாரையும் ஒரு கருவியா பயன்படுத்திக்கிச்சு. உங்க அப்பா அம்மா இறந்ததுக்கும் உங்க அக்கா இவ்வளவு நாள் கஷ்டப்படுறதுக்கும் காரணம் அந்த கருப்பு டிராகன் தான். ஆனா நீங்க எல்லாரும் அந்த டிராகனை கடவுள்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அனந்தா கோபமா, நீங்க எப்படி இவ்வளவு சுலபமா கருப்பு டிராகன் மேல பழிய போடுறீங்கன்னு கேக்குறார். ரியூ ரொம்ப உறுதியா அழுத்தம் திருத்தமா சொல்றார், ஏன்னா நடந்த எல்லாத்துக்கும் காரணம் அந்த கருப்பு டிராகன் தான். இந்த அதிர்ச்சியான உண்மையோட ஒரு பெரிய சதியை வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு மிரட்டலான பார்வையோட இந்த சாப்டர் முடிவடையுது. மாஸ்டர் ரியோவோட உண்மையான நோக்கம் என்னங்கிற கேள்வி நம்ம மனசுல எழும்புது.